ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே மார்னிங். எங்கள் சண்டே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த vlog ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். சண்டேனாலே நான்வெஜ் இல்லாத எப்படி, அதனால மார்னிங் எந்திரிச்சோடனே நான்வெஜ் வாங்குறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து சிங்கப்பூரில் எம்ஆர்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பஸ்லேயா இருக்கட்டும் சரி, ட்ரெயின்லேயா இருக்கட்டும் சரி, வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். இதே நம்ம ஊர்லேயா இருந்துட்டா நம்ம எடுத்து சில்லறை வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுக்கு வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். இப்படி பஸ் வந்து ஏறப்போ வந்துட்டு நம்ம டேப் பண்ணிட்டு ஏறணுமோ அதே மாதிரி இறங்குறப்ப இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு இறங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கும். சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 month கூட ஆகலை. இப்போ தான் வந்துட்டு ஒரு 3 weeks வந்துட்டு ஆயிருக்கு. அதனால இங்கே இருக்க ஏரியாஸு, ஷாப்பிங்கு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமாக வந்துட்டு பழக்கமே வந்துட்டு இல்லை. இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு பழகிட்டு இருக்கேன். இந்த வெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போன வீக் வந்துட்டு வந்துடணும். சும்மா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து நான்வெஜ்லேருந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். நம்ம ஊர் சந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கேயும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். நம்ம ஊர் சந்தை மாதிரியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தோம் அப்படின்னா பலாப்பழம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து பலாப்பழம் இல்லை. இது வந்து உளிச்சா வந்துட்டு உள்ளார வந்து சொலையா இல்லை. இது வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பழம் வந்துட்டு நிறையா இருந்தது. இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு வந்துட்டு தெரியல. புதுசாக வந்துட்டு இருந்தது. அதுலேயும் அந்த பலாப்பழம் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் மாதிரி இருக்குது. ஆனால் சீத்தாப்பழத்துலேயே வந்துட்டு பெரிய வருஷம் நாட்டுறது ரொம்ப பெருசாக இருந்தது. அதோட பழம் பேர்லாம் தெரியல. இங்கே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போர்க்லேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே இருந்தது. எங்களுக்கு புதுசுங்கிறனால 2-3 ரவுண்ட் அப்படியே சுற்றி வந்தோம். எதை வாங்குறது, நம்மளுக்கு இதில் எதுவுமே தெரியலையே அப்படின்ட்டு சுற்றி வந்தோம். கடைசியில் சரி ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு எங்களுக்கு வெரைட்டி வந்து நிறையா இருந்தது. கடைசியில வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு வெரைட்டியை வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாத்தை வந்து நல்லா வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சு அதை வந்துட்டு ஏதோ சேல் பண்றாங்க போல. அப்படியே வந்துட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்க வந்து கடைசியில வந்துட்டு இந்த மீன் தான் வாங்கியிருந்தோம். இது எப்படி வாங்குறதுன்னு கூட தெரியல. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இந்த செதலை வந்துட்டு பிரிச்சு பார்த்து ரெட்டா இருக்கிறத வந்து பார்த்து பொறுக்கி எடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து 1 kg வந்துட்டு ஒரு $10 வந்துட்டு வருது. நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 600 ரூபாய்க்கு மேல வந்துட்டு வருது. அப்புறம் ப்ரான் வந்து கொஞ்சம் வந்துட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத காயெல்லாம் இருந்தது. இந்த கிழங்கெல்லாம் என்ன கிழங்குன்னு கூட தெரியல. அப்படியே வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வந்து கடைங்கள்லாம் வந்துட்டு நிறையா இருந்தது. சின்னதாக வந்து ஸ்டால் மாதிரி இந்த சைடில் வந்துட்டு நிறையா வந்துட்டு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டால்லாம் வந்துட்டு போடுவாங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு விண்டோ ஷாப்பிங் தானே, அதனால போய் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தேன். நேற்று வந்து புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிருந்தோம். இங்கே இருக்க புக்கி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கேக்கும் இங்கேக்கும் கம்பேர் பண்ணுறப்போ வந்துட்டு அப்படியே வந்து டபுள் த ப்ரைஸாக வந்துட்டு இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக வந்துட்டு இருந்தது. சும்மா போய் பார்த்துட்டு எதுவுமே பெருசாக ஒன்றும் வாங்கலை. இங்கே தானே இருக்க போகிறோம், அப்புறமேட்டு பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேட்லாம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து பழகலை. ஏன்னா வந்து 3 weeks தான் வந்துட்டு ஆகுது. எதை பார்த்தாலும் அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்ட் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போதான் வந்து கொஞ்சமாக வந்து பழகிட்டு இருக்கேன். இந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிறப்பயே ஸ்மெல் வந்துட்டு அப்படியே ஆளை தூக்கும். வந்து வாங்காத போனால் கூட வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அன்னைக்கு செய்கிறத அன்னைக்கே வந்துட்டு சேல் பண்ணிடுவாங்க. புதுசாக தான் வந்துட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. போன வீக் வந்து சிக்கன் சாசேஜ் வச்சு ஒரு பிரெட் வந்து வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த வாரமும் வந்துட்டு ஒரு பிரெட் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே வந்துட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்கவங்க வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணி விட்டுருவாங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துலயே. அது வந்து பேர்ட்ஸுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்குமாமா. அவ்வளோ வந்துட்டு நல்லா வந்துட்டு சவுண்ட் போடும். இந்த மாதிரி கீழெல்லாம் உட்காந்து எல்லாம் அந்த சவுண்டு போடுறத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு க்ளீன் பண்ணவே தெரியல. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கூட நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்பயும் போல் வந்துட்டு என் வேலையை கிச்சன் வேலையை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
இன்றைக்கி வந்து ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பொருள்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே இந்த இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து மேல் தோல் வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை வசல்லாம் போக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அப்படியே சைட் பை சைடாக வந்து ப்ரானுக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊர்னா தான் நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, மசாலா, லெமன் இதெல்லாம் வந்துட்டு புளிஞ்சு விட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு மேக்னேட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு வந்து எப்பயும் போல் வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டு வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து விடுறப்போ ஒரு 2 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு புளி, அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவோட தேவையான அளவுக்கு புளியை வந்துட்டு கரைச்சி அப்படியே வந்து ஊற்றிடணும். நம்ம வந்து மீன் குழம்பு வந்து அப்பயே சாப்பிட்றத விட ஒரு 1 hour 2 hours கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து மார்னிங் வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் வந்து சாப்பிட்டீங்க இல்லை மதியம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக அந்த மீனுக்குள்ளே வந்து அந்த குழம்புலாம் வந்துட்டு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையோட இந்த ப்ரானையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரானை தான் வந்துட்டு பொரிச்சிட்டு இருக்கேன். இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருக்கும். சரி இன்னைக்கு வெயில் தான் அடிக்குதுன்னு நம்ம கொடையை வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்னா அப்போதான் வந்துட்டு மேகமூட்டம் போட்டு நல்லா வந்துட்டு மழை பெய்யும். பாருங்கள் இப்போ திடீர்னு வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு மார்க்கெட் போகிறப்பெல்லாம் நல்லா வந்துட்டு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா வந்துட்டு மழை. இந்த மழைக்கு வந்துட்டு நல்லா வந்து சூடான சாப்பாடு, மீன் குழம்பு வச்சு இறால் வறுவல் வச்சு நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம். எங்களுக்கு வந்துட்டு சண்டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு ஒரு நல்ல வந்துட்டு மூவி வந்து பார்த்துட்டு இப்படி தான் வந்துட்டு எங்களுக்கு நாள் வந்து போச்சு. உங்களுக்கு வந்து நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.